ஒன்ன எண்ணத்துக்கு இப்ப நாங்களோ கொண்டு வந்து அடிக்கிறோம். சொல்லு, நீயே சொல்லு. காசு வாங்கி எத்தனை பேரை காசு வாங்கியிருக்க? மொத்தமா சொல்லு, எத்தனை பேர்ட காசு வாங்கியிருக்க? தந்தாக்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் 42 பேர். 42 பேர். 42 பேர்கிட்ட 70,000 ரூபாய் 20,000 ரூபான்னு எடுத்திருக்க. சரியா? எத்தனை பேரை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி எடுத்தது? வெளிநாட்டுக்கு. எந்த நாட்டுக்கு? கனடாக்கு. கனடாக்கு கொண்டு போறோம்னு ஏமாந்து. இதுல உன்னோட சேர்ந்து எத்தனை பேர் கூட்டுல இருக்காங்க? 4 பேர். ஒன்று இவர், ஒன்று இவர். சரி, அடுத்தது பெர்னாண்டோ. மூன்றாவது நானும் வெறும் 3 பேர். இன்னொருத்தர் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு அவரை அனுப்புறேன். சர்டிபிகேட் எடுக்க அவர் அனுப்புறீங்க. நீங்க இதே மாதிரி எந்த வேற வேற பெர்னாண்டோ எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கோம்? அவர் வேற ஹவுஸ்மேட் அரபு நாடுகளுக்கு ஏதோ அவரும் ஆட்களை ஏமாத்தினது உனக்கு தெரியாது. அவர் எத்தனை பேரை ஏமாத்தினார்? அவர் ஹவுஸ்மேட் அரபு நாடுகளுக்கு. அவரோட பேர் என்னது? பெர்னாண்டோ. அவர் எங்க இருக்காரு? இந்திய சென்ட்ரல் ரோட்ல இருக்கிறாரு. சென்ட்ரல் ரோட வீட புத்தளத்தில் அணியானம். அடுத்தவரோட பேர் என்னது? பொஸ்ன்னு சொல்றீங்களா? அவர் எங்க? இன்னொருத்தர் ரெண்டும் ஒரே ஆள் தான். அப்ப 4 பேர் இருக்கேன்னு சொன்னேன். குமார். அவன் எத்தனை பேரை மாத்தி இருக்கான்? சர்டிபிகேட் எடுக்கிறது மட்டும் சர்டிபிகேட் எடுக்கிறீங்க மட்டும் அனுப்பியிருக்காரு. அவரு இந்த ஏஜென்சி வேலை செய்யறது இல்ல. ட்ரைனிங் சென்டர் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு அவர் அனுப்புறதா கொடுக்குற சர்டிபிகேட். அடே கேட்கிறவன் கேனப்பா என்ன ஒரு பாஸ்போர்ட்டை கூட நீங்க எடுக்காம நீங்கள் போட்டோ காப்பி எடுத்து பிரிங்கல் பெயிண்ட் எடுக்கணும்னு சொல்லி 70,000 ரூபாய் காசு எடுக்கிறீங்களா? ஆட்களை ஏமாத்தி உங்களெல்லாம் என்ன செய்யணும்? நீ இப்ப எனக்கு நீ அடுத்த வீட்டுல இருந்து எடுத்ததெல்லாம் தேவையில்லை. என் கூட்டாளிக்கிட்ட இருந்து எடுத்த காசை கொடுக்கணும். 1 மணி மட்டும் தான் உனக்கு டைம் இல்ல. என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. இப்ப பட்டதில்லை, நீ படுவ. சரியா? நீ எடுத்ததை ஒத்துக்கொள்றதான? எடுத்ததை ஒத்துக்கொள்ற. இத்தனை பேரை ஏமாத்தினதும் ஒத்துக்கொள்ற.